that you have come in our midst to give us this word. So he's the missionary work and in Kambam Pallataka, he has been doing it for many years. பல ஆண்டுகளாக இந்த கம்பம் பள்ளத்தாக்கிலே ஒரு பைபிள் ஸ்கூலையும் நடத்தி அநேக போதர்களையும் அநேகர்களை உருவாக்கின ஒரு தேவதாசன். அவர் நம் மத்தியில இந்த இடத்துல வந்து ஆராதனையும் தெய்வ செய்தியும் நடத்தும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். Thank you so much. Thank you so much. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்துல உங்க எல்லாரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி சொல்லுகின்றேன். அருமையான டாக்டர் சசியா அவர்களோடு கூட உங்களோடு கூட இந்த காலை நேரத்துல கர்த்தரை ஆராதிப்பதில், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய நிறுவனத்தின் மூலம் the Diocese of the Synod of Rhema Revival Church Ministries and the Diocese of Kambam Valley, Rhema Revival Bible College Ministries, Rhema Revival Evangelical University in India, Rhema Medical Projects and other projects, எல்லா ஸ்டாஃப், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்துல காண வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்களோடு கூட சேர்ந்து ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். இந்த பாடலை கர்த்தர் எனக்கு தந்தார். அநேக ஆண்டுகளாக இந்த பாடலை நான் பாடி வருகிறேன். ரேமா எழுப்புதல் கீதங்கள், அநேக பாடல்கள் உலக கிறிஸ்தவர்கள், குறிப்பாக தமிழ் பேசுகிற தெய்வ பிள்ளைகள் பாடுகிறார்கள். இந்த பாடல் நான் எழுதியிருக்கிற பாடல் ரேமா எழுப்புதல் கீதங்கள் 8வது வால்யூமில் நான் பாடியிருக்கிறேன். பிரசன்னத்திலே நான் மூழ்கணும் ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எனக்கு ரொம்ப இன்பமானது தகப்பனே, உம்முடைய பிரசனம் எனக்கு இனிமையானது. ஏனென்றால் உம்முடைய பிரசனத்தினால தான் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீர். மேக ஸ்தம்பத்தினாலே, அக்னி ஸ்தம்பத்தினாலே வனாந்தரத்திலே நடத்தி வந்த அதே பிரசனம் என் வாழ்க்கையிலே, எங்களுடைய ஊழியத்திலே, அனுதின வாழ்க்கையிலே உங்களுடைய பிரசனத்தினாலே நிரப்பும் தகப்பனே. உம்முடைய பிரசனம் அது தேனிலும் அது இனிமையானது தகப்பனே. அது தெவிட்டாத இன்பம். அந்த மகிமையின் பிரசனம் எனக்கு தேவை என்று சொல்லி நான் பாடலை எழுதியிருக்கிறேன். உங்களுக்காய் பாடுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். பிரசன்னத்திலே நான் மூழ்கி நிதம் ஆராதிப்பே. பிரசன்னத்திலே நான் மூழ்கி நீதம் ஆராதிப்பே. உன் பிரசன்னம் இன்பமானதையா, உன் பிரசன்னம் இனிமையானதையா, பிரசன்னம் இன்பமானதையா, பிரசன்னம் இனிமையானதையா. பிரசன்னத்திலே நான் மூழ்கி நீதம் ஆராதிப்பே. பிரசன்னத்திலே நான் மூழ்கி நீதம் ஆராதிப்பே. உம் பிரசன்னம் இன்பமானதையா, உம் பிரசன்னம் இனிமையானதையா, உம் பிரசன்னம் இன்பமானதையா, உம் பிரசன்னம் இனிமையானதையா. பிரசன்னத்திலே நான் மூழ்கி நீதம் ஆராதிப்பே.
இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக வழிநடத்தி பகல்லே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலே நடத்தினார் அந்த தேவ பிரசன்னம். இன்றைக்கும் கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது, உங்களோடு கூட இருக்கிறது. அவர்களை வனாந்தரத்திலே நடத்தினது போல ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னம் உங்களையும் என்னையும் அற்புதமாய் நடத்துவதாக. ஹல்லேலூயா. இதோடு கூட சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் பகலிலும் இரவிலும் சூழ்ந்து காத்தது. மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் பகலிலும் இரவிலும் சூழ்ந்து காத்தது. வானாந்தீரத்தில் வழி காட்டிய உந்தன் அபூர்வ பிரசன்னமே. வானாந்தீரத்தில் வழி காட்டிய உந்தன் அபூர்வ பிரசன்னமே. பிரசன்னத்திலே நான் மூழ்கி நீதம் உம்மையே ஆராதிப்பேன். பிரசன்னத்திலே இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் என்னையும் நம்மையும் உங்களையும் அது ஆண்டு கொள்வதாக. அவருடைய பிரசன்னம் தேனிலும் இனிமையானது. அவருடைய பிரசன்னம் அது தெவிட்டாத இன்பமாயிருக்கிறது. Morning we feel the presence of God. ஆமென். தேனிலும் இனிமையே உமது பிரசன்னம் தெவிட்டாத இன்பமே. உமது பிரசன்னம் தேனிலும் இனிமையே உமது பிரசன்னம் தெவிட்டாத இன்பமே. உமது பிரசன்னம் உந்தன் மகிமையின் பிரசன்னத்தால் நான் மூழ்கி மகிழ்ந்திடுவேன். உந்தன் மகிமையின் பிரசன்னத்தால் நான் மூழ்கி மகிழ்ந்திடுவேன். பிரசன்னத்திலே நான் மூழ்கி நீதம் உம்மையே ஆராதிப்பேன். பிரசன்னத்திலே நீங்களும் சேர்ந்து என்னோடு கூட மெதுவா நீங்க பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமாமே. பிரசன்னத்திலே நான் மூழ்கி நீதம் உம்மையே ஆராதிப்பேன். பிரசன்னம் இன்பமானதையா, பிரசன்னம் இனிமையானதையா, உன் பிரசன்னம் இன்பமானதையா, உன் பிரசன்னம் இனிமையானதையா. பிரசன்னத்திலே மூழ்கி நீர் உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். காலையில் அப்பா உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. சர்வம் வல்லவரே, சர்வத்தையும் படைத்த தெய்வமே, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இந்த ஜூம் மீட்டிங்ல என்னோடு கூட ஆண்டவரே சேர்ந்து ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ராபா சந்தலா துரா பாபா ஆமென். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள்.
இந்த காலை நேரத்துல ஆண்டவரே உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக ஜூம் வழியாக உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு தந்த இந்த அருமையான ஆராதனைக்காக, இந்த ஜெப வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட என்னோடு கூட பேசுவீராக. உடைய ஊழியக்காரனா இயேசுவின் நாமத்தினால் என்னோடு கூட ஆண்டவரே இந்த ஜூம்ல கலந்திருக்கிற அத்தனை தேவ ஜனங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை தங்கி இருக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலே உங்களோடு கூட சுருக்கமாக வேதத்திலிருந்து ஒரு காரியங்களை சொல்லும்படியாக தியானம் செய்யும்படியாக விரும்புகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்து வரையிலுமாக வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு அற்புதம். இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் பிரசங்கம் செய்ய போது அவரை நோக்கி வந்த திரளான ஜனங்கள், அந்த திரளான ஜனங்கள் அந்த 3 நாளைக்கு பிறகு அவர்களை அனுப்பும் போது பசியோடு கூட அனுப்பினால் சோர்ந்து போவார்களே என்று எண்ணி இயேசு அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து, உங்களிடத்துல ஏதாவது இருக்கிறதா என்று சீசரிடத்துல கேட்டபோது, இந்த சுவிசேஷங்கள்ல 4 சுவிசேஷங்களை இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது. சீசர் சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு பத்தாது, காசு கொடுத்தாலும் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கினாலும் அது போதாது. பலவிதமான குழப்பங்களோடு கூட சீசர்களும் இருந்தார்கள். கடைசியாக அவர் சொன்னது, இங்க ஒரு பையன் இருக்கான், அந்த பையனிடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது. இயேசு இந்த 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு அவர் பங்கிட்டு கொடுத்தார். புருஷர்கள் அவர்கள் சாப்பிட்டார்கள். நம்ம எல்லாரும் அறிந்தபடி 12 கூடைகளை நிரப்பும்படியாக கர்த்தர் ஒரு மகிமையான அற்புதத்தை இயேசு செய்தார். It's a wonderful miracle. God did a wonderful miracle. அருமையானவர்களே, இந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு இயேசு 5000 பேருக்கு போஷித்தார் என்று சொல்லும் போது நினைத்து பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கிறது. பிலிப்பு சொல்லுகிறார், ஆண்டவரே இது போதாதே. அந்திரேயா சொல்லுகிறார், ஆண்டவரே இத்தனை ஜனங்களுக்கு அது எம்மாத்திரம் ஆண்டவரே சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் இந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர்களுக்கு அவர் உணவு கொடுத்தார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பெருக செய்கிறவர். Is a God of increase. Is a God of multiply. நம்முடைய வாழ்க்கையிலே குறைவை நிறைவாக்குகிறவர். நான் சொல்லுவேன், அவர் பெருக செய்கிற ஆண்டவர். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை மாற்றி பெருக்கத்தை தருகிற அருமையான இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். We have a great God. Is a God of increase. We have a great God. Is a God of multiply. அவர் பெருக்கத்தின் தகப்பனாக, பெருக்கத்தின் ஆண்டவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆதியாகமம் 17:1-2 ஆபிரகாமை அழைத்து சொன்னார், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்.
அவர் என்ன சொன்னாரோ அதே போல ஆபிரகாமை திரளாக பெருக செய்தார். வேதத்திலே வாசிக்கும். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை நான் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை நான் பெருக பண்ணினேன் என்று ஏசாயா 51 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:4-5 அங்கே நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 46:3 கர்த்தர் சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால நேரத்துல கர்த்தர் நம்மை பல மடங்கு அவர் பெருக செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். உபாகமம் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 11 நாம் வாசிக்கும் போது அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் தெரிந்த வசனம் என்ன போட்டிருக்கிறது என்றால், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமா இருக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவர். அவர் கோடாய் கோடியாய் பெருக செய்கிற அருமையான ஆண்டவர். 2024 4 மாதங்களை கடந்து விட்டோம். இந்த 5வது மாதம், இந்த 21ஆம் தேதியிலே கூட நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெருக செய்கிற ஆண்டவரா. 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் 1000 மடங்கு நீ விருத்தி அடைவாய் என்று சொல்லுகிறார். 1000 மடங்கு நீ கிருபையிலே பெருகுவாய் என்று சொல்லுகிறார். நீ 1000 மடங்கு நன்மையிலே பெருகுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ 1000 மடங்கு ஐஸ்வர்யத்திலே பெருகுவாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய ஊழியக்காரனாக நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற, நாம் சேவிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெருக்கத்தின் தகப்பன், அவர் ஆசீர்வாதத்தின் தகப்பன், அவர் விருத்தி அடை செய்கிற தகப்பன். அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, என் ஊழியத்துல, உங்க குடும்பத்துல ஒரு பெருக்கத்தை, மாபெரும் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் உங்களிடத்துல நான் கேட்கிறேன். 1000 மடங்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், பெருக வேண்டும். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்த அந்த தேவனுடைய மகிமையின் பிரசனம், அந்த வல்லமை என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் அப்படி என்று நாம் சொல்லுவோமானால், 1000 மடங்கு கர்த்தர் பெருக செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள், அதை நான் செய்வோமானால், பேராயராக நானும் நீங்களும் செய்யும் போது நிச்சயமாக சொல்லுவேன், அவர் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை தருகிற என் ஆண்டவராக இருக்கிறார். நம்பர் 1, மத்தேயு 14:17 வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்துல 5 அப்பம் 2 மீன்களை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். எங்களிடத்துல 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. வேற இடத்துல வேற ஒன்றும் எங்களிடத்துல இல்லை என்று சீஷர்கள் இயேசுவிடத்துல வந்து சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த காலை நேரத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு நாளை நான் சொல்லுகிறேன், உன்னுடைய சூழ்நிலையை, நம்முடைய சூழ்நிலையை இயேசுவிடத்துல சொல்லும் போது, அண்ட சராசரத்தை படைத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானா இருக்கிற, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற எல்சலாயின் தேவனாய் இருக்கிற அவிடத்துல நம்முடைய சூழ்நிலையை நான் சொல்வோமானால், அருமையானவர்களே, நான் சொல்லுவேன், இயேசு நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை அவர் தருவார். 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல தீர்க்கதரிசியினுடைய மனைவி சொன்னா, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டுல வேறு ஒன்றும் இல்லை. ஒரு குடம் தாயா,
என்ன இருக்கிறது, வேற ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தன் சூழ்நிலையை, தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய குடும்பத்தினுடைய கடன் பிரச்சனையை அந்த மனிதனிடத்துல, அந்த தேவ ஊழியத்துல சொல்லும் போது, ஐயா இடத்துல ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் என்று வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில நான் இருக்கிறேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12 வாசிக்கிறோம். சாரிபாத்து விதவை சொல்லுகிறார், ஐயா பானையில ஒரு பிடி மாவு இருக்கிறது, களையத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, நாங்க சாப்பிட்டுட்டு சாகலான்னு, நாங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நானும் என் பிள்ளையும் சாகலான்னு இருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பேதுரு சொல்ல, ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. We tried our level best. We do not have anything. We catch nothing. நாங்க ஒண்ணுமே எங்களுக்கு அகப்படல ஆண்டவரே. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசியின் மனைவி சொன்னார், கடன் பிரச்சனை மத்தியில சாரிபாத்து அம்மா சொன்னார்கள். பேதுரு சொல்லுகிறார், அந்த வேத புஸ்தகத்துல நான் வாசிக்கிறோம், ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் சூழ்நிலையை பாருங்க தகப்பனே, என்னுடைய கண்டிஷனை பாருங்க ஆண்டவரே, என் குடும்ப சூழ்நிலையை பாருங்க தகப்பனே என்று ஆண்டவரிடத்துல சூழ்நிலையை நான் சொல்லும் போது, இயேசுவிடத்துல சொல்லும் போது, நான் சொன்ன இந்த 3 இந்த அருமையான இந்த ரெஃபரன்ஸ்ல அருமையானவர்களே, தீர்க்கதரிசி மனைவியுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தார். சாரிபாத்துடைய அந்த விதவின் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தார். பேதுருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தார். அவருடைய வலை கிழிந்து போகத்தக்கதாக, 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக கர்த்தர் ஒரு பெருக்கத்தை அவர் தந்தார் என்று நான் வாசிக்கிறேன். இந்த காலை நேரத்துல உங்க சூழ்நிலை ஆண்டவரிடத்துல சொல்லலாமா? ஆண்டவரே, என் நிலைமையை பாருங்க அப்பா, என் பிள்ளையினுடைய நிலைமையை பாருங்க, என் புருஷனுடைய நிலைமையை பாருங்க, என் மனைவியினுடைய நிலைமையை பாருங்க ஆண்டவரே, எங்களுடைய ஊழியத்தின் நிலைமையை பாருங்க, என் தேசத்தின் நிலைமையை பாருங்க தகப்பனே, ஒரு பெருக்கத்தை தாங்க தகப்பனே என்று ஆண்டவராக இயேசுவிடத்துல நம்முடைய சூழ்நிலையை சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், இந்த கால நேரத்துல அவர் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை அவர் தருவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக மத்தேயு 14வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு அந்த 5 அப்பம் 2 மீனை அவர் அதை சொன்ன உடனேயே இயேசு சொல்லுகிறார், அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், அந்த 5 அப்பம் 2 மீனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், 1000 மடங்கு ஆசீர்வாதம், 5000 பேருக்கு இது ஆசீர்வாதம், என்னிடத்துல கொண்டு வாருங்கள். அப்படி என்றால் நான் இரண்டாவதாக சொல்ல வேண்டிய அருமையான ஒரு காரியம், உன் வாழ்க்கையை இயேசுவிடத்துல கொடுத்து விடு. நீனே வைத்துக் கொள்ளாதே, நீனாக வைத்துக் கொள்வாயானால் உனக்கு ஆசீர்வாதம் வராது. என் வாழ்க்கையை, என் ஜீவியத்தை இயேசுவிடத்துல, என் இல்லாமையை இயேசுவிடத்துல, என் குறைவை இயேசுவிடத்துல, என் ஜீவியத்தை இயேசுவிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அருமையானவர்களே, இயேசு 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை தர வல்லவராயிருக்கிறார். ரோமர் 12:1 வாசிக்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கைய ஜீவ பலியாக, உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுவே நீ செய்கின்ற ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும் போது, ஆண்டவரிடத்துல நம்முடைய ஜீவியத்தை கொடுக்கும் போது நமக்கு நிறைவு உண்டு. கொடுங்கள், உங்க வாழ்க்கையில நிறைவு உண்டு. உங்க ஜீவியத்தை இயேசுவிடத்துல அர்ப்பணம் பண்ணுங்கள், உங்க வாழ்க்கையில பாக்கியம் உண்டு. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரிடத்துல சரணடைந்து விடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேன்மையாக்குவார். உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசுவிடத்திலே கொடுத்து விடுங்கள், அவர் உங்களை கனப்படுத்துவார்.
ஹalleluya, ஹalleluya. சவுல் தன்னுடைய ஜீவியத்தை இயேசுடைய கரத்துல கொடுத்தான். கர்த்தர் அவனு சொன்னார், நான் தெரிந்து கொண்ட பாத்திர நீ, நான் உன்னை வல்லமையாக நான் பயன்படுத்துவேன். ஆக அருமையானவர்களே, கர்த்தருக்காக தன்னை பவுல் ஒப்பு கொடுத்த போது, உங்களோடு கூட பேசுகிற நான் என் வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்த போது, ஆண்டவரிடத்துல முழுமையாக ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்த போது, இன்றைக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை பெருகச் செய்து 1000 ஆத்துமாக்களுக்கு 1000 ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த காரணத்துல 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நம்பர் 1, உங்க சூழ்நிலையை இயேசுவிடத்துல சொல்லுங்க. இரண்டாவதாக, உன் வாழ்க்கையை இயேசுவிடத்துல நீங்க கொடுத்து விடுங்க. 1000 மடங்கு ஆசீர்வாதம். மூன்றாவதாக, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாங்க வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இயேசுவிடத்துல அந்த 5 அப்பம் 2 மீனையும் கொடுத்த உடனே இயேசு அந்த அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை தருவீராக என்று இயேசு அந்த அப்பத்தை தன்னுடைய கரத்துல எடுத்து அதை ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, பெருக்க வேண்டுமா? குறைவுகள் நிறைவாக வேண்டுமா? வாழ்க்கையில ஒரு திருப்தி வேண்டுமா? இல்லாமைகள் ஒழிய வேண்டுமா? 1000 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? மூன்றாவதாக நான் சொல்ல வேண்டிய அருமையான ஒரு காரியம், நீ கர்த்தருடைய கரத்துல இருந்து விடு. கர்த்தருடைய கரத்துல 5 அப்பம் 2 மீனும் இருந்தது. நான் கர்த்தருடைய கரத்துல இருப்பேனானால், நீங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கும்போது ஆண்டவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், உங்களை வாளாக்காமல் அவர் தலையாக்குவார். நீ கர்த்தருடைய கரத்துல இருக்கும்படியாக இயேசு உங்களையும் என்னையுமாக இந்த கால நேரத்துல அன்போடு கூட அழைக்கிறார். கர்த்தருடைய கரத்துல. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல நான் இருக்கிறேன். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய கரத்துல இருக்கிற 1000 ஜனங்கள் பெருக்கத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று உலக வரலாற்றில நான் பார்க்கிறேன். இந்த கால நேரத்துல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்க வேண்டுமா? 1000 மடங்கு கோடியான ஆசீர்வாதம் வேண்டுமா? மத்தேயு 14ஆவது அதிகாரம் 14லிருந்து 21 வசனங்கள் சொல்லிக் கொடுக்கிற 3 அருமையான சத்தியம். ஒன்று, நம்பர் 1, உன் சூழ்நிலையை இயேசுவிடத்துல சொல்லு. இரண்டாவதாக, உன் வாழ்க்கையை இயேசுவிடத்துல கொடு. மூன்றாவதாக, நீ கர்த்தருடைய கரத்துல இரு. அவர் உன்னை அற்புதமாக பெருக செய்வார். ஹல்லேலூயா. அவர்னாலே ஆகும், அவர்னாலே எல்லாம் ஆகும். அவர் மேன்மையாக்குற ஆண்டவராயிருக்கிறார். அவர்னாலே எல்லாம் ஆகும். என் அன்பு சகோதர சகோதரிகள், அவர் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். நான் எழுதின ஒரு பாடலை நான் பாடி உங்களுக்காக நான் ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. என் வாழ்க்கை ரேமா எழுப்புதல் ஊழியங்களை ஆரம்பித்த போது, ஆண்டவரே நீதான் எனக்கு ஒரு பெருக்கத்தை தரணும், நீதான் ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே வளர்ச்சி செய்யணும். ஆண்டவர், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது தகப்பனே.
ஹல்லேலூயா என்று ஆண்டவரிடத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பாடலை பாடுகிற ஜனங்கள் ஆயிரம் ஜனங்கள் அவர்கள் பெருக்கத்தை அடைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்னாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். 1000 மடங்கு பெருக்கத்தையும் மாத்திரமல்ல, கோடா கோடியாக ஒரு பெருக்கத்தை தருகிற தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமானது. எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நீர் ஒருவர். ஆமே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்த தெய்வமே, உம்மால எல்லாம் ஆக மாட்டவர். என் வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை தருவீரா ஆண்டவரே. 4 மாதம் எங்களை பாதுகாத்த தெய்வம். இந்த மே மாதம் மாத்திரமல்ல, வரப்போகிற எஞ்சிருக்கிற ஆண்டவரே மாதங்கள்ல எங்களுடைய குறைவுகள் நிறைவாகுவதாக, ஆசீர்வாதங்களை தருவதாக. நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீ அதிகமாய் ஆசீர்வாதமாய் இருப்பாயின்னு சொன்ன ஆண்டவர். என்னை கேட்ட இந்த தேவ செய்தியை கேட்ட என் தேவ சனங்களை ஆண்டவரே பெருக்கத்தின் ஆண்டவரே வாழ்க்கையில வழிநடத்தும்படியாக ஆண்டவரே உடைய ஊழியக்காரனாக இந்த கால நேரத்துல நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை தங்கியிருப்பதாக விசேஷமாக அருமையான டாக்டர் சசி அவர்களுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அரேஞ்ச் பண்ணின இந்த ஜூம் மீட்டிங்கா ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இது எங்களோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதித்த தேவ செய்தியை ஜெபித்த ஆண்டவரே ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். அத்தனை பெரிய காரியங்களை செய்வீரால் ஆண்டவரே. எப்படியாவது எங்க மூலமாக உம்மை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களை பாத்திரமாய் பயன்படுத்தும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கும். வாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கும். ஆண்டவரே இந்தியா ரட்சிக்கப்படணும், உலக நாடுகள் ரட்சிக்கப்படணும். மாற்றங்களை தாங்க ஆண்டவரே. விசேஷமாக இந்தியாவுடைய எலெக்ஷனுக்காக கூட ஜெபிக்கிறோம். சுத்தமானால் ஆண்டவரே ஒரு மாற்றங்களை தருவீரா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியங்களை செய்வீரா. உடைய ஊழியக்காரனா அந்த காலத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினார் ஆண்டவரே என்னை கேட்டு இந்த வேத வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன். கொடுத்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.